சில மாதங்களிலே வந்து தேர்தலானது வர இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வணிகர்களுக்கு என்னென்ன தேவை, அந்த என்னென்ன கட்டுப்பாடுகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் ஆணையம் என்பது பல்வேறு விதிகளை விதிக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே அகில இந்திய அளவில் இந்த சிரமங்கள் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தேர்தலுக்காக தமிழ்நாடு வணிக சங்க பிரதிநிதிகளை தேர்தல் ஆணையம் அழைத்து அந்த சட்டத்திட்டங்களை எப்படி அமல்படுத்த வேண்டும் என்று எங்களோடு ஆலோசனை கேட்க வேண்டியது எங்களுடைய கோரிக்கையாக ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கோம். டெல்லிக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த நிலைப்பாடை எடுத்தால் மட்டும்தான் வரக்கூடிய காலத்தில் இந்த இடர்பாடுகளிலிருந்து வியாபாரிகள் தன்னுடைய தொழிலை தற்காத்துக் கொள்ள முடியும், பாதுகாக்க முடியும். தேர்தல் சமயத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமான அந்த பணத்தை வந்து எடுத்து செல்ல முடியாத ஒரு நிலை இருக்குது. அந்த நேரத்தில் அதிகாரிகள் வந்து பறிமுதல் செய்யக்கூடிய நிலை இருக்குது. இதை இனிமேல் வருங்காலத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இது எப்படி இருக்கணும்? அதாவது 50,000 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஏற்கனவே நடைமுறை சட்டத்தில் இருக்குது. இன்றைக்கு விலைவாசி என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சவரன் நகை வாங்கினா 1,50,000 ரூபா கையில் வேணுங்க. ஆகவே குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பை தேர்தல் ஆணையம் கட்டாயம் தர வேண்டும். காரணம், காய்கறி பழங்கள் வாங்கக்கூடிய வியாபாரிகள் கூட 80,000, 1 லட்சம் சில்லற ரூபாய், 2 லட்சம் ரூபா வரைக்கும் எனக்கு ரொக்கம் கொடுத்தா பொருள் வாங்க முடியும். அங்கே செக்கு கொடுத்தோ ஜிபே பண்ணி எல்லாம் செய்ய முடியாது. ஆகவே அந்த அடிப்படை 2 லட்சம் ரூபாய் கட்டாயமாக ரொக்க பணம் எடுத்து செல்வதற்கு அனுமதி தரப்பட வேண்டும் என்பது கோரிக்கையை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரவைவு மிக அழுத்தமாக வலியுறுத்துகிறது. வணிகர் சங்கத்தின் ஆதரவு இல்லாமல் வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் பேசப்பட்டு வருகிற நிலையில் உங்களுடைய ஆதரவை கேட்டு பல்வேறு கட்சிகள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பரவலாக கருத்து பேசப்படுகிறது. உங்கள்கிட்ட யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க? தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து இந்த மத்திய அரசு உள்பட மாநில அரசு உள்பட பல்வேறு எதிர்கட்சிகள் எல்லாம் எங்களோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கருத்துக்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். வியாபாரிகளுடைய கோரிக்கைகளை எந்தெந்த வகையில் என்பதை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து கொண்டு அந்த தீர்மானங்களை எல்லா சர்வ கட்சிகளும் அனுப்ப இருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் அடிப்படையில் எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் எங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி தருவார்கள் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பிறகு எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு எங்களுடைய வாக்கு வங்கிகளை எப்படி நகர்த்த வேண்டுமோ அதை நகர்த்துவதற்கு தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு ஓசை இல்லாமல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை வந்து விஜய் வந்து துவக்கியிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அவர் உங்கள் ஆதரவை பெறுவதற்கு ஏதாவது முயற்சி நடந்திருக்கா? இல்லை, அவருடைய ஆதரவு பெறுவதற்கு அவருடைய கட்சியினுடைய மேல்மட்ட நிர்வாகிகள் எங்களை சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து ஜாதி, மதம், அரசியல், மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் அந்த வணிக குடும்பம் என்பது 1 கோடி வாக்காளர்களை உள்ளடக்கியது எங்களுடைய அமைப்பு. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக நிதானமாக ஆலோசனை செய்து மிக கச்சிதமாக அந்த பணிதனை செய்ய இருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கோரிக்கைகளை படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை ஆய்வு செய்த பிறகு முழு வடிவம் பெற்று அதை கட்டாயமாக தீர்மானிக்க இருக்கிறோம். மாநில தலைவர் விக்ரமராஜா அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, விக்ரமராஜா எப்போவுமே அரசியலில் குதிக்க மாட்டார், போட்டியிட மாட்டார். அது தெளிவாக இருக்கிறார். தேர்தலில் போட்டியிடக்கூடவர்கள் யாரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் வேலை செய்வோம். அதுக்கு வெற்றி பெற வைப்பதற்கு எங்களால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறார். ஒற்றை வார்த்தையில் உங்களுடைய 2026 ஆதரவு யாருக்குன்னு நீங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமா? கட்டாயமாக இருக்கிறது. அது வருகின்ற ஒரு 15 தினங்களுக்கு பிறகு எங்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்துக்கு பிறகு அதை ஆலோசனை செய்து அவருடைய ஒப்புதல் பெற்ற பிறகு ஒற்றை வார்த்தையில் எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை நாங்கள் அறிவிப்போம்.